ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வேற சபைக்கு போகிறவர்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், இன்றளவும் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார், அவரே என் ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்ற மாத்திரத்துல நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுலடிகளார் நமக்கு ரோமர் புத்தகத்துல சொல்றார். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஆம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், பிதாவானவர் அவரை உயிரோடு வைத்திருக்கிறார், இன்று எனக்காக அவர் உயிரோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாத்திரத்துல, அந்த விசுவாசிக்கிற மாத்திரத்துல நம்ம என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு புத்தகம் சொல்லுது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்ததின் நிமித்தமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்னை மீட்டெடுத்தார் என்ற நம்பிக்கை அவர் மேல வைக்கும் போது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதாவது நம்ம தப்பு பண்ணுவோங்க, ஓடி ஓடி தப்பு பண்ணுவோம். ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஓடி ஓடி தப்பு பண்ணுவோம். ஆனாலும் அவர்கள் அன்பை என்னதான் நம்மளை கடிந்து கொண்டாலும், திட்டினாலும், நம்மளை அடித்தாலும் ஒருவேளை, ஆனால் அவர்கள் அன்பை நம்ம மேல எப்பயுமே காமிச்சிட்டே இருப்பாங்க. நீங்க சாப்பிடாம போய் கோச்சிட்டு போய் படுத்திருப்பீங்க, உங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்க வேணான்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறவராகவே இருக்கிறார். அதை நம்ம பார்க்கணுங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதை விட அன்பு யாரு நம்ம மேல காட்ட முடியும் சொல்லுங்க? இதுக்கு மேல எப்படி ஒரு அன்பை காட்ட முடியும்? இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. 3வது வசனம், அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று அறிந்து கொள்ளுங்கள். உபத்திரம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி விலகிடுவோங்க. எனக்கு எதுவுமே வேணாம், என்னை ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. இல்ல, அப்பதான் நீங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள வரணும். இங்க பாருங்க, உபத்திரம் பொறுமை உண்டு பண்ணுமா. நீங்க பொறுமையா இருக்கும்போது உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் வருங்க. உங்களுக்கு பரீட்சை எல்லாம் வைப்பாங்க, அந்த டெஸ்ட்ல எல்லாம் நீங்க பாஸ் பண்ணணும். இங்க பாருங்க, உபத்திரம் வரும்போது நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கும்போது உங்களுக்கு பரீட்சை இருக்கும். அந்த பரீட்சை உங்களுக்கு என்னவா இருக்கும்? நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும். ஒண்ணு இல்ல, நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னு வச்சுங்களேன். எனி எக்ஸாம்ஸ், நீங்க எனி எக்ஸாம், இப்ப டிஎன்பிசி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஒரு ஜாப் வேணும்னா நீங்க பொறுமையா படிக்கிறீங்க. படிச்சா மாத்திரம் போதுமா? ஒரு எக்ஸாம் வேணும்ல. எக்ஸாம் எதன் பேர்ல நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க சொல்லுங்க? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் நீங்க எக்ஸாம்குள்ளேயே போவீங்க. நான் கண்டிப்பா இதை நான் வெற்றி அடைவேன், இதுல பாஸ் பண்ணிடுவேன், இதுல நான் பாஸ் பண்ணா எனக்கு கண்டிப்பா இந்த ஜாப் கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை வைத்ததுனால தானே நீங்க அந்த எக்ஸாம் எழுத போறீங்க. எக்ஸாம் எழுதணும்னா நீங்க அந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருக்கணும்ல. படிக்கிறது உங்களுக்கு உபத்திரமாக தான் இருக்கும். இரவு பகல் பாராம நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே ஆண்டவர் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவர் சொல்றாரு. நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருந்தால் மாத்திரம்தான் நம்ம உபத்திரவத்துல இருந்து நம்ம மீற முடியும். உபத்திரவத்துல இருந்து மீறணும்னா நம்மளுக்கு அந்த பொறுமை வேணும். பொறுமை நிறைய இருந்தோம்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம என்ன ஆகும்? நம்ம ரெடி ஆயிடுவோம்.
நம்பிக்கை இருந்தனாலதான் நான் எக்ஸாமே எழுதுறேன். நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏங்க நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தெரிஞ்சே நீங்க எக்ஸாம் எழுதுவீங்களா? பெட்டர் நீங்க எக்ஸாமே எழுத போக தேவையில்லையே. அப்ப உபத்திரவம் வந்து பொறுமையையும், பொறுமை வந்து பரீட்சையையும், பரீட்சை வந்து நம்பிக்கையையும் உண்டாக்குறது. அப்ப நம்பிக்கை என்பது என்ன? விசுவாசம். அப்ப ஆண்டவர் மேல நம்ம பற்றுதலா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக இந்த காரியத்தை எனக்காக செய்து முடிப்பார். நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன், நான் சீக்கிரமா வந்து நான் ஒரு வாகனத்தை வாங்கிடுவேன், நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், கண்டிப்பா இது எனக்கு வெற்றியை தான் தரும். நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நான் வீடு கட்டுவேன். உண்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். உபத்திரவம் 1000 உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த நேரத்துல தான் நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்க வேண்டும். கரியினால வெப்பத்தை உண்டு பண்ணி ட்ரெயின் அது பாருங்களேன், சூடு அதிகமாக்க 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 அதோட இன்ஜின் ஸ்பீடு வந்து ஜாஸ்தி ஆகுமா. நீராவினால ஓடுற இன்ஜின் இல்லையா? அப்ப அனல் எழுப்ப 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 நீங்க அனல் மூட்டை மூட்டை ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வைக்க நீங்க நினைச்சது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நீங்க போற டெஸ்டினேஷன் போய் சேருவீங்க. வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா வீடு வாங்கிடுவீங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீங்க. நீங்க பிசினஸ்ல வெற்றிகரமா நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களால பிசினஸ்ல நீங்க ஜெயிக்க முடியும். அவரை உங்கள் நாவினாலே நீங்க அறிக்கை செய்யும் பொழுது நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் 2 விஷயம் பண்ணணுங்க. ஒன்னு, டெய்லி அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். ஏசாமி, நீங்க எனக்காக மரித்தீங்க, இன்று உயிரோடு இருக்கீங்க, அதற்காக நன்றி. என்னையும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வைத்திருக்கிறீரே, நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம்னு சொல்றாரு தாவீது. ஓகேங்களா? அப்ப என்னை இந்த உலகத்துல வைத்திருக்கிறீரே, என் குடும்பத்தை இந்த உலகத்துல உயிரோடு வைத்திருக்கிறீரே, எனக்காக மரித்து இருக்கிறீரே, நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நானும் உயிரோடு இருக்கிறேன். அதுக்குண்டான விளக்கமும் இருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக மரித்தீங்க அப்படின்னா அவரு எப்ப உயிரோடு எழுந்திருக்கிறாரோ அன்று நீங்களும் உயிரோடு எழுந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப இங்க பாருங்களேன், ஒரு வசனம் சொல்லுது. அந்த ஆதாமை பத்தி நான் சொல்லிட்டு அப்படியே நான் இங்க வரேன். நானு ஒரு மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே ஒரு மீறுதல்னாலங்க, ஒருத்தர் செய்த பாவத்தினால எல்லாருக்கும் சேம் பனிஷ்மெண்ட்டுங்க. நான் எப்பயுமே நான் ஸ்கூல்ல டீச் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அந்த லீடர்கிட்ட சொல்லுவேன், லீடர் யூ ஆர் த இன்சார்ஜ், கிளாஸை மைண்ட் பண்ணும், யாராவது பேசினாங்கன்னா உடனே தான் அடிப்பேன். ஒரு லீடர் அடி வாங்கினா எல்லாரும் அடி வாங்கின மாதிரி தாங்க அர்த்தம். ஒரு குடும்பத்தின் தலைவருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் கெட்ட பேர் தானே அர்த்தம். நம்ம பொதுவா பேசுவோமே. அப்ப ஒருவர் தப்பு பண்ணிட்டாருங்க. ஆதாம் தான் நம்மளுக்கு வந்து ஆதி தகப்பனா இருந்திருக்கிறாரு. ஓகே, அப்ப அவரு தப்பு பண்ணதுனால இந்த மனித குலத்துக்கே தப்புங்க. பாருங்க, ஒருவருடைய மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு. அங்க ஒருவர் தப்பு செய்தாருங்க, எல்லார் மேலையும் பாவின்ற பட்டம் குத்தப்பட்டுச்சு. இங்கே ஒருவர் நீதிமானாய் இருக்கிறதுனாலே நாம எல்லாரும் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கேங்க. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே, அங்க பாருங்க, அங்க வந்து கீழ்ப்படியாமை, அவர் வந்து சொல் பேச்சு கேட்கல, அதனால எல்லாருமே கீழ்ப்படியாமை பிள்ளைகளாக பட்டம் பெற்றோம், பாவிகளாக்கப்பட்டோம். இங்க ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அங்க கீழ்ப்படியாமை, ஆதாம் செய்த பாவத்தினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். இங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவோடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்த
ஒரு மகனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டதுனாலே எல்லாரும் இன்னைக்கு என்னவா இருக்கும்? நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கோம். மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஏங்க, பாவம் அதிகமாக அதிகமாக கிருபையும் அதிகமாயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. என்ன இந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரியவே இல்லை பாருங்க. நெருப்பு அதிகமா எரிய 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 உங்களுக்கு அதை அணைக்கிறதுக்கு போதுமான தண்ணி, ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு பெரிய ஏரியால எரியிற நெருப்பை அணைக்க முடியுமா? அப்ப அதுக்குண்டான வாட்டர் உங்களுக்கு தேவைப்படும்ல, அதுக்குண்டான கேஸ் உங்களுக்கு தேவைப்படும். அப்ப நீங்க பாவத்தை பெருக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னா கிருபையும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துதான். நீங்க கிருபை வைத்திருக்கிற கிருபை என்பது கிரேஸ். உங்கள் மேல் சாப்பிடாம இருக்கேங்க, 10 நாளா சாப்பிடாம இருக்கேன், எனக்கு கிருபை நிமித்தமாக எனக்கு பசியாற்ற நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க. அது எப்படி நீங்க அதை ரொம்ப ப்ரௌடா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? கிருபை என்பதே நம்மளுக்கு கிடைத்திருக்கிற அந்த கிருபை என்பதே ஏதோ போனா போது வாழ்ந்துட்டு போட்டுன்ற கொடுக்குற ஒரு பீரியட் தாங்க. அது எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கேன். கிருபை என்பதே ஒரு இதுதான். நீங்க மறுபடியும் அந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேணாம். நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், சுதந்திரத்திருக்கிறீர்கள். அதை முற்றிலுமாய் நீங்க அதை தக்க வைத்துக் கொள்கிற பலத்தை கொடுங்கன்னு தான் நீங்க பிரேயர் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே எங்களை தாங்குகிறீர், வழி நடத்துகிறீர், எல்லாம் ஒண்ணுதான். ஆனாலும் அவரு நமக்கு கொடுத்த கிருபையை தக்க வைத்துக் கொள்கிற பலத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு தான் நம்ம பிரேயர் பண்ணணும். ஏன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாம இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு வாட்டி கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிரேஸ் உங்க மேல இருக்கிறதுனா அதை தக்க வைத்துக்கணும். திருப்பி திருப்பி நீங்க கீழே விழுவீங்க, மறுபடியும் தூக்கி விட்டு உங்களுக்கு டெய்லி கிருபையை கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க மறுபடியும் பாவம் செய்வீங்க. பாவம் செய்வதனாலே அதுக்கு உண்டான கிருபையை நான் கொடுத்துக்கிட்டே இருந்தா வாட் இஸ் த யூஸ்? அதனால பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. அவரோட நீதி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கிருபை வரமே உங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த நீதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நீதியை தக்க வைத்துக்கணும்ல. ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, ஓகே, நீங்க இன்னைக்கு நான் உங்களை விடுதலை பண்றேன், மறுபடியும் தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு ஜட்ஜி. அப்ப மறுபடியும் தப்பு செய்யாம இருக்கணுமா இல்லையா? இந்த ஜட்ஜ்மெண்ட் அதான் நான் சொன்னேன்ல. ஒண்ணு, நீங்க பாவம் செய்யறீங்க அப்படின்னா ஒருவன் செய்தாலும் எல்லாருக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட். ஒரு வீட்டுல ஒருத்தர் அந்த தப்பு செய்தாலும் அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகேங்களா? இப்ப அவரு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு செய்யலங்க, அந்த ஒருத்தர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. கெட்ட பேரு தான். நீங்க ஒருத்தர் அழைச்சிட்டு போய் தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் ஓகே. அப்போ ஒரு வீட்டின் தலைவன் எவ்வளவு முக்கியமானவர் இல்லையா? அப்போ ஒரு வீட்டின் தலைவர் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த குடும்பத்தை நடத்தணும். ஓகே, இங்க பாருங்க. அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியிலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ளவராய் இருந்தபடினாலே அவருடைய கிருபை கிறிஸ்துவின் மூலமாய் நீதியிலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது. இப்ப நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவ யார் மூலியமா கிடைக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக கிடைக்குது. அப்ப அவரை நம்ம என்ன பண்ண இருக்கணும்? அவரை ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த பாருங்க, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதனால எப்படி பிழைப்போம்? நம்ம தான் பாவியாச்சே, நம்மளை எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போமா? இல்ல, அவர் மீட்டுட்டாரு, ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்க போய் செக் பண்ணிக்கங்க, அதை அப்படியே தக்க வச்சுக்கோங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா? அவர் மரணத்தின் நிமித்தமாக அந்த ஞானஸ்தானம் நம்ம பெற்றதை நம்ம மறந்து போயிட்டோமா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல எப்படி பிதாவானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பப்பட்டாரோ, எப்படி உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய்
நடந்து கொள்ளும்படிக்கு நாமளும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கோம். பாவத்துக்காக மரித்தவங்க எப்ப ஆண்டவர் நமக்காக சிலுவையில் இருந்து மரித்தடக்கம் செய்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்ப நாமளும் உயிர் பெற்றிருக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த வேதவசனத்தின் பொருளாக இருக்கிறது. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப ஞானஸ்தானம் நம்ம எடுக்கும் போது என்னது, நம்மளுடைய பாவ வாழ்க்கை எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு. ஒன்ஸ் முழுகி நீங்க வெளியில எந்திரிக்கும் போது புதிய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்றதான் இதுக்கு உண்டான அர்த்தம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையிலே அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம ஊழியம் செய்யறதுன்னா இந்த பைபிள் எடுத்துட்டு பிரசங்கம் பண்றவங்க கிடையாது. நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே ஊழியம் தான். ஒரு ஊழியக்காரன் ஒரு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன், ஒரு தலைவன் ஒரு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப நீங்க செய்யறது எல்லாமே ஒரு வீட்டுல இருக்கிற யாரா இருக்கட்டும், நம்ம பாஸா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறீங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கீங்க, நீங்க செய்யற உதவியினால அவங்க பலன் பெறுகிறார்கள் அப்படின்னாலே அது ஒரு ஊழியம் தான். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, தப்பா வேலைகளை செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்மளுடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்ப இருக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம், அவரோடே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிழைத்து இருக்கிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமீன். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நாமும் என்ன பண்றோம், உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். புரியுதா அந்த வசனம் உங்களுக்கு? அப்ப நம்ம பாவத்துக்கு மரித்தவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. அது எந்த மாதிரி பாவம் டிஃபைன் பண்ணிக்கணும், நம்மளே தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரி பாவம் நம்மளே முடிவு பண்ணிக்கணும். எனக்கு தான் தெரியும் நான் என்ன செய்யறேன்ட்டு. என்ன மாதிரியான பாவம் நான் தான் முடிவு பண்ணணும். இனி அந்த பாவத்தை கண்டினியூ பண்ணணுமா, போய் சொல்லிட்டே இருக்கணுமா, திருடணுமா, இல்லை அடுத்தவங்களை ஏமாத்தணுமா, இல்லை பணம் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், இல்லை மற்றவர்கள் சொத்தையோ இல்லை வேற அவங்களுக்கு உண்டான உடைமைகளை நான் அபகரிச்சுக்கணும். இதெல்லாமே பாவம் தான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம்னு வச்சுங்களேன். 4 நண்பர்களாக இருக்கட்டும், அது யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தர் பைசா அவர் கொடுக்க முற்படுகிறார், அவர் கொடுக்க வர்றாரு அப்படின்னா 4 பேருக்கும் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? அன்டில் அவர் உங்களை அழைத்து நான் விருந்து தரேன்னு சொல்றதா இருந்தால் அவர் கொடுப்பாரு. இல்லை சாப்பிட போகலாமா அப்படின்னு 4 பேரும் ஒரு உப்பரவாயி 4 பேரும் சாப்பிட போகிற இடத்துல அப்போ ஒருத்தர் மட்டும் கொடுக்கறதுல அவர் கொடுப்பாருங்க நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு எஸ்கேபிசம் இருக்குல்ல, அதுவே பாவம் தான். இதுக்கு மேலே விளக்க முடியாது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்களே பாவம், ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க, நீங்களே பாவம் செய்யணும்னு போனா கூட அது உங்களை பாவம் செய்ய விடாது. அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பட்சத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார், என்னையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்ற அந்த புரிதல் உங்களுக்கும் எனக்குமா இருந்தால், நீங்க மறுபடியும் நீங்க அந்த பாவத்துக்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் எனக்கு தெரியும் இதை செஞ்சா எனக்கு கண்டிப்பா மரணம் ஏற்படும், இதனால எனக்கு விளைவுகள் பெருசா இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க அதுக்கு முற்படி இருக்கிறீர்களா? நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கான எதுக்கு நீங்க இது பண்ண ஒப்பு கொடுக்குறீங்க உங்களைய?
உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் பாவத்துக்கு தான் போகணும்னு நீங்கள் ஒப்பு கொடுக்குறது உங்கள் கையில் தான் இருக்கு. நான் நீதிமானாக இருக்கணும், பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தையும் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அந்த கிருபையும் தக்க வச்சுக்கணுன்ற அந்த அந்த கீழ்ப்படுகிறது, அது அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை தக்க வச்சுக்கிறீங்களா? ரெண்டுக்கும் உண்டான விளைவை நீங்கள் காண்பீங்க. ஒருவேளை நீங்கள் பாவியலாகவே இருந்து இப்படியே நான் போயிட்டுருக்கேன், என் வாழ்க்கை எப்படியே போயிடும், என்ன கொஞ்ச நாள் தான் நான் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே டைமை ஓட்டிட்டு அப்படியே நான் செத்து போயிடலாம், அது கிடையாது. நீ இருக்கும்போது நீ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் நீ எங்கே போகணும்னு நினைக்கிறியோ உன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு நீ போக முடியும். இப்போ பெட்ரோலே போடாமல் வண்டி போகணுன்னா என்ன அர்த்தம்? போகாது. வண்டி வாங்கி வச்சிருப்ப, எல்லாமே இருக்கும், எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றிருப்போம். ஆனால் அதை நீ சுதந்திரத்துக் கொள்வியா அப்படின்னா சுதந்திரிக்க முடியாது. இங்கே பாருங்க, நான் நல்லா சொல்கிறேன். 7 பேர் கொண்ட ஒரு 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 காரில் வராங்க, ஜைலில் வராங்க. அவர் அப்போ தான், அவங்களுக்கு குழந்தையே கிடையாது, அவருக்கு மனைவி குழந்தையே கிடையாது. அவங்க வந்து இந்த பக்கத்தில், இங்கே திருச்சி பக்கத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க சென்னைக்காரங்க, செங்கல்பட்டோ ஏதோ பக்கத்தில். இவருடைய தம்பிக்கு தான் அதை இவங்களுக்கு அப்புறம் ஒரு தம்பிக்கும் ஒரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கறதாக இவருடைய ஐடியா. இவர் எல்லாத்தையும் வீடெல்லாம் கட்டிட்டு அந்த கிரகப்பிரவேசம் செய்யறதுக்காக என்ன பண்றாரு, இவர் போய் தம்பிகளையும் பிள்ளைகளையும் அழைக்கிறதுக்காக இவர் வந்து கார்ல போயிட்டு மறுபடியும் கார்லயே வராங்க. வரும்போது இங்க பக்கத்துல, திருச்சி பக்கத்துல ஒரு டோல்கேட் பக்கத்துல ஸ்பாட் அவுட்டு, எல்லாருமே அவுட். இதனால என்ன மெசேஜ் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா, யார் அந்த சொத்தை ஆழ போறா, யார் அந்த சொத்தை வந்து இனி வருகிற காலங்களில் யூஸ் பண்ண போறான்? பார்த்து பார்த்து கட்டின வீடாச்சு இது. இது நான் எப்படி சொல்றதுனே தெரியல. இது நம்மளுக்கு உண்டான ஞானத்தினால புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப எதுக்காக ஓடணும்? எதுக்காக நம்ம பகைமையை வந்து விதைக்கணும்? எதுக்காக நம்ம மற்றவர்களை, உன் சொந்த சகோதரனையும் உன் கூட இருக்கிறவர்களையும் எதுக்கு நம்ம பகைச்சிக்கணும்? இப்போ ஆலயத்திலையும் பிரிவினைவாதம், பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ், இது தேவையா பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த அவரு நம்மளுக்கு கொடுக்கிற அதிகாரத்தின்படி, அவர் என்ன அதிகாரம் தெரியுமா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு? மாயமற்ற சகோதர அன்பு இருக்கணும், உன்னை சார்ந்த அத்தனை பேரையும் நீ நேசிக்கணும். உண்மையா தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டடைவார்கள் என்றால், நீங்க உண்மையாவே அன்பு செய்கிறீர்கள் என்றால் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாவே நீங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, உங்களை தப்பா பேசினவர்களை, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்காக நான் ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பாவத்தில் நின்று நீங்க விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். பாவத்தில் என்ன பண்ணீங்க? விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப எதுக்கு அடிமையா இருக்கீங்க? நீதிக்கு அடிமையா இருக்கீங்க. நம்ம எப்ப ஆண்டவரோட பிள்ளையாக மாறிட்டோமோ அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய அடிமைகளாகவும் தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிமையாவீங்க. அப்ப நீங்க நீதியே தான் செய்யறீங்க, நீதியிலே தான் இருப்பேன், நான் நன்மையை தான் செய்வேன்னா அப்ப நன்மைக்கு தயவு செய்து அடிமையா இருங்களேன். அடிமையா இருப்போம். நம்ம எல்லாருமே அடிமையா இருப்போம். நன்மைக்கு நம்ம அடிமையா இருப்போம், நீதி செய்யறதுல நம்ம அடிமையா இருப்போம். அது எப்படி அடிமையா? ஐயோ, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், பழைய ஏற்பாட்டில் சொன்னது மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து அநீதியை விளைவித்தால் நீங்க இம்மிடியேட்டா அவங்களுக்கும் அதையே செய்யணும்னு நினைக்கிறது வந்து அது பாவம். அவர்கள் உங்களுக்கு தப்பே செய்தா கூட அவர்களை மன்னித்து நீதி அங்க நிலைநாட்டி அந்த நீதிக்கு அடிமையா இருக்கீங்க. நீங்க வந்து என்னங்க அவன் எத்தனை வாட்டி செஞ்சாலும் நீ அதை கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்க, திருப்பி அடிக்க மாட்டியா? நோ, அங்க நீதி நிலைநாட்டணும் நீங்க. அப்ப நீதி அவனை மன்னிக்கிறது தான். அப்ப நீங்க அவனுக்கு அடிமையாகல, நீதிக்கு அடிமையா இருக்கீங்கன்ற புரிதல் நம்மளுக்கு வர வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நீதியோடு இருக்கணும். எது செய்தாலும், யாரு நம்மளுக்கு துரோகம் விளைவித்தாலும் உங்க கூடயே இருப்பாங்க, உங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களை பத்தி தப்பா பேசுவாங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அதே மாரி தான் 3.5 வருஷம் இந்த மக்களுக்காக உழைத்தார், போனாரு. குருடர்களை, சப்பானியர்களை, முடக்கவாதத்துல இருந்தவங்க, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு நீதிமானை நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சே என்ன பண்ணோம்? அவரை வந்து காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், கத்தியில குத்தணும், ஈட்டியில குத்தி விழாவில் இன்னும் உயிர் இருக்கான்னு பார்த்தோம், சிலுவையில் அரைந்தோம், முள் கிரீடத்தை வைத்தோம்,
தெரிந்தே அன்பு செய்தார். தெரிந்தே அன்பு செய்தார். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. நான் சொல்றேன், தெரிந்தே அன்பு செய்த ஆண்டவர் என்னுடைய உயிரையே இந்த என்னோட பிள்ளைகளுக்காக கொடுக்கிறேன்னு முன் வந்தவர். அவரோட பிள்ளைகளா இருக்கிற நாம ஏன் இந்த நீதிக்கு அடிமையா இருக்க முடியல? நீங்க உயிரை கொடுக்க சொல்லலையே ஆண்டவர். ஆண்டவர் உங்கள்கிட்ட உயிரை கொடுக்க சொல்லல. நீங்க நீதிக்கு அடிமையாயிருங்க, பாவத்தை விட்டுருங்க. ஒருத்தன் தப்பு செய்யறான்னா, நீங்க தப்பு செய்யறான் அப்படின்னா நீங்க அதை மறந்துருங்க, மன்னிங்க. 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்கணும்னு சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க எவ்வளவு நன்மை செய்யணும்னு அதுல சொல்லியிருக்கு. இங்க பாருங்க, பாவத்திற்கு நீங்க அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அதனால என்ன பண்ணிட்டோம், நீதிக்கு நீங்கி இருக்கோம். நம்ம நீதி எல்லாம் செய்ய மாட்டோம். யார் என்ன செஞ்சாலும் உடனே நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணிடுவோம். இப்போ யாராவது தப்பு செஞ்சா உடனே நம்ம அவனை தப்புன்னு சொல்லி அவனை கார்னர் பண்ணி அவனை கஷ்டப்படுத்திடுவோம். அப்ப பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப நம்ம எதுக்கு அடிமையாக போறோம்? நீதிக்கு அடிமையாக போறோம். அப்ப நீதிக்கு அடிமையா இருந்தோம்னா பாவம்ன்றதை செய்ய மாட்டோம். ஆக மொத்தத்துல நம்ம அடிமைகள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அத்தனை பேரும் என்னது? அடிமைகள். நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் கண்ணுக்குட்டி, அதெல்லாம் புனிஞ்சு போச்சு. இப்ப கிரேஸ் பீரியட்ல இருக்கோம். தன்னை போலேயே சிருஷ்டித்தார் ஆதாமே. அவர் செய்த மீறுதலின் நிமித்தமாக எல்லாமே பாவிகளாக்கப்பட்டோம். அவருடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் என்ன பண்ணோம்? பாவத்துக்குள்ளாக்கப்பட்டோம், பாவிகள் என்று அழைக்கப்பட்டோம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே நாம் இன்று எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார், இன்று உயிரோடு இருக்கிறார். என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் என் திருச்சபையும் அவரு தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், நீதிக்கு அடிமையாகுவோம் என்ற அந்த ஒரு நம்ம அந்த ஓத் எடுக்கும் பொழுது, நிலைத்து நிற்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப ரட்சிப்பு என்பது எங்க இருந்து வருது? நம்ம நம்பிக்கையில நிலைத்து இருக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஸோ அது ரட்சிப்பு என்பது எங்க இருக்கு? நம்மள்ட்ட தான் இருக்கு. நம்பிக்கை விசுவாசமாக மாற வேண்டும். நம்பிக்கையும் விசுவாசமும் ரொம்ப தனித்துவமானது. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம விசுவாசமாய் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது, பாடலே இருக்கு. அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னா யார் நீதிமான்? நான் தான் நீதிமான். இந்த நீதிமான் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது நம்மளுக்கு ரட்சிப்பு என்ற அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். ரட்சிப்பு எங்கேயோ இல்லை, நீங்க வாழ்ற காலத்துல நீங்க நன்மை செய்கிறவர்களாகவே மாற வேண்டும், நீதிக்கு அடிமையாக இருக்க வேண்டும். 3 விஷயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். பாவத்துக்கு அடிமையா இல்லாம நீதிக்கு அடிமையா இருக்கணும். அப்ப நீதிக்கு அடிமையா இருந்து நம்ம விசுவாசித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், எனக்காக மரித்தார் என்று உன் நாவினாலே அறிக்கை செய்தால் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக்கப்பட்டிருப்போம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாங்க. ஆமென்.